இன்றைக்கி என் பொண்ணுக்கு வெறும் கருவேப்பிலை தயிரை மட்டுமே வச்சு ஒரு சிம்பிளான ஹேர் பேக்கை தான் நான் ரெடி பண்ணியிருக்கேன். இதுக்கு ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை, இது கூட 1.5 கப் அளவு தயிரையும் சேர்த்து இதை வந்து நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த பேக் எதுக்காக நான் போட்டுட்ருக்கேன் அப்படின்னா, என் பொண்ணுக்கு ஸ்கூல் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து எந்த ஹேர் பேக்குமே யூஸ் பண்ணாமல் அவளுக்கு ஹேர் வாஷே வந்து வாரத்தில் ஒரு நாள் மட்டும்தான் நான் பண்ணிகிட்டு இருந்தேன். இன்னும் சொல்லப்போனால் மழை காலம் அப்படிங்கிறதுனால 15 நாளைக்கு ஒரு தடவை அப்படிங்கிற மாதிரி தான் ஆயிடுச்சு. அதனால் இப்போ அவளுக்கு லைட்டாக பொடுகு வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. மம்மி தலை ரொம்ப அரிச்சிட்ருக்கு, என்னால் முடியல அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தா. நானும் வெயிலுக்காக ரொம்பவுமே வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். ஆனால் மழை காலம் அப்படிங்கிறதுனால எந்த நேரம் எப்படி இருக்கும்னு சொல்ல முடியாது. சரி, எப்படியும் தலைக்கு குளிக்க வைக்கணும், இனி இதுக்கு மேலே இப்படியே விட்டுருந்தா அவளுக்கு பயங்கரமாக பொடுகு சேர்ந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹேர் பேக்கை இன்றைக்கி நான் ரெடி பண்ணிக்கிட்டேன். பாருங்கள், என் பொண்ணு தலையில் லைட்டாக 1-2 டேண்ட்ரஃப் சேர்ந்துருக்கிறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த வாரமும் என் பொண்ணுக்கு தலைக்கு குளிக்க வைக்கலைன்னா டேண்ட்ரஃப் இன்னும் அதிகம் ஆயிரும். இப்போ ரெடி பண்ணியிருக்கிற பேக்கை என் பொண்ணுக்கு போட ஆரம்பிச்சிடலாம். இந்த பேக்கை வந்து எப்போது மற்ற பேக்கெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் சின்ன சின்ன பார்ட்டிஷியன்ஸாக எடுத்து ஸ்கேல்பில் நல்லா படுற மாதிரி இதை வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கணும். இந்த ஹேர் பேக்கை போட்டதுக்கப்புறம் 20லேருந்து 30 நிமிஷம் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணால் போதும். ரொம்ப நேரம் வெயிட் பண்ணணும் அப்படிங்கிறது தேவையில்லை. இன்னும் சொல்லப்போனால் இதை போட்ட உடனே கூட நம்ம குளிச்சிடலாம். ஆனால் ஒரு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணால் தலைக்கு அது ஃபுல்லாக நல்லா வந்து அப்ளை ஆகும். அந்த டேண்ட்ரஃப் எல்லாம் கூட ஃபுல்லாக ரிமூவ் ஆயிரும். அதனால் ஒரு 20 to 30 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண வச்சு அதுக்கப்புறமா குளிக்க வச்சிடலாம். குளிக்க வைக்கும்போது ஒரு மைல்ட் ஷாம்புவை யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணிக்கிட்டா போதும். இல்லை இந்த ஹேர் பேக் போடுறதுக்கு முன்னாடி பிஃபோர் நம்ம வந்து ஹேர் வாஷ் பண்ணியிருந்தா அதுக்கப்புறம் இந்த ஹேர் பேக்கை போட்டுட்டு ஷாம்பு எதுவும் யூஸ் பண்ணாமல் நார்மலாக நம்ம வெறும் தண்ணியிலேயே வந்து தலையை வாஷ் பண்ணிக்கலாம். கைஸ், இந்த ஹேர் பேக்கோட பெனிஃபிட் என்னன்னு பார்த்தோன்னா, முடி கொட்டுறதை நிறுத்தி முடியை நல்லா வளர வைக்குது. டேண்ட்ரஃப் பிரச்சனையை சால்வ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் முடிக்கு நல்லா ஊட்டம் அளிக்குது. அது மட்டும் இல்லாமல் முடியை நல்லா அடர்த்தியாகவும் ஸ்ட்ரென்த்தாகவும் வைக்கிறதுக்கு இது ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எல்லாத்தையும் விட தலையில் வந்து டெட் ஸ்கின் செல்ஸை ரிமூவ் பண்ண வைக்குது. ட்ரை ஸ்கேல்புக்கு வந்து மாய்ஸ்சரைசர் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் முடியும் நல்லா சில்கியாக ஷைனியாக இருக்கும். நம்ம அம்மாங்கெல்லாம் சொல்லும்போது கருவேப்பிலையாக சாப்பிட்டா முடி வளரும், அதனால் இதை சாப்பாடெலாம் அதிகமாக நம்ம சேர்த்துக்கணும், எதையுமே வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. ஆனால் இந்த காலத்து பசங்களுக்கு என்ன தான் நம்ம சொன்னாலும் அவங்களுக்கு என்ன சாப்பிட்ணுன்னு தோணுதோ அதை மட்டும்தான் அவங்க சாப்பிடுவாங்க. இல்லை அப்படின்னா எனக்கு தேவையே இல்லை, ஃபுட்டே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சைலண்ட் ஆயிடுவாங்க. என் பொண்ணு கூட ஒரு காலத்தில் அப்படி தான் செஞ்சுக்கிட்டு இருந்தா. ஆனால் இப்போ இதோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு சொன்னதுக்கப்புறம் நல்லாவே சாப்பிட்றா. பாருங்கள், ஹேர் பேக்கை போட்டதுக்கப்புறமா 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் குளிக்க வச்சுட்டேன். இப்போது அவளோட தலையில் டேண்ட்ரஃப் இல்லாமல் முடி வந்து எவ்வளோ சில்கியாக இருக்குன்னு நீங்களே பார்க்க முடியுது. கைஸ், நான் பண்ண இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.